அப்படி இந்த பப்ஸும் பன்னீர் சோடா வச்சிருக்க பாரு. ஆமாப்பா தம்பி என்ன இருக்கு? பப்ஸ் இருக்குது, பன்னீர் சோடா இருக்குது. என்ன வேணும் வேறு? வாரத்தில் 5 நாள் வந்து வெரைட்டி ரைஸ், டெய்லி ஒரு வெரைட்டி ரைஸ் போடுவோம். வெள்ளிக்கிழமை வந்து சாம்பார் சாதம் அப்பளம் போடுவோம். ஏன் உள்ளே ஊற்ற மாட்டீங்களா? கோழி ஒழுங்காக படிக்கிறதுனா கடைசி கூட தான் கொடுக்க வேண்டியிருக்கும். சரி வேறு ஏதாவது போடுங்கண்ணே. இந்த சிக்கன் ரைஸு இனிமேல் காலேஜ் படிக்க வரீங்களா இல்லை திங்க வரீங்களா? பேரு தான் இன்டர்நேஷனல் காலேஜ், உள்ளே கிடைக்கிறதோ லோக்கல் ஐட்டம் தான். வேறு தான் வாங்கி தின்னுங்க. என் காலேஜா ஏய் மச்சான், என்னடா இது இப்போதான் காலேஜுக்கு வந்தோம், இப்போயே ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. இதென்னா தாலி கேடா அவங்க சொல்கிற நேரத்தை கெட்டதுக்கு இப்படியே கெட்டுவோம். சீட்டிங் நம்மளை அலைய விட்டாங்களா, அவ்வளோ அலைய விடுவோம். அப்போ நீ எப்போ ஃபீஸ் கட்டுறான்னு சொல்லி அப்போயே நானும் கட்டிடுறேன். சொல்ல மாப்பிள்ள முட்டையை போட்டுட்டு இருக்கேன்டா, ஸ்நாக்ஸ் எடுறா. நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு தான் மாப்பிள்ள இருக்கானே. அப்போ நீங்கள் மட்டும் தான் என்ன கேட்கறேன்? நானும் மட்டுமா? மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன கை தூக்காம இருக்க? 2ஆம் முறையே செட்டேன்டா. என்ன முறையே கட்டிட்டியா? டேய் சேர்ந்து பே பண்ணலாம்னு சொன்னியாடா? லூசாடா நீ, எது பண்ணாலும் சேர்ந்தா பண்ணுமாடா. பாவா வீணாம் பாவா முடிச்சுட்டு போங்க. காலேஜ் புது காலேஜ், புது புது பொண்ணுங்க சைட் அடிக்கலாம். வருஷத்துக்கு 3 நாள் செலிப்ரேஷன் ஆகும். ஒரே என்ஜாய்மெண்ட்டாக தம்பி ப்ரெஷரா? ஆமாண்ணே. இந்த காலேஜில் இந்த செலிப்ரேஷனு, கல்ச்சுரல்ஸு, ஐவி தான் எதுவுமே கிடையாதுடா. என்ன சொல்கிறேன்? உனக்கு தெரியுமா என்னது? இங்கே பொண்ணு உங்கள பேசவே கூடாது. அப்போ இது காலேஜே கிடையாது. சூப்பரா, அதுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஐயோ சொல்றதுக்கு யாரும் இல்லை. உனக்கு சொல்றேன், பொழைச்சிக்கோ. சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. போயிட்டாண்ணே. நல்லாடா போட. சரிண்ணே. ஒரு அட்மிஷன் எப்படியே தடுத்து விட்டாச்சு. தம்பி என்ன உனடா? அப்பா என்ன வெயில் சாத்தூர்ல கோயில்பட்டி மாதிரி வராதுப்பா. சார் தம்பி, கோயில்பட்டியில் எப்படி என்ன பனியா பெய்யுது? எங்க மட்டும் பனியா பெய்யுது? உங்க ஊர் கொளுத்துனா எங்க ஊர் ஒரு பாயிண்ட் கூட இல்லை தெரியுங்களா? அப்புறம் ஏன்டா இங்க வந்து போய்க்கிறீங்க? உங்க ஊர்லயே படிக்க வேண்டியதாடா. சரி, நாங்க ஒன்றும் காலேஜ்லாம் வந்து படிக்கல, அங்க சீட்டு கிடைக்கல, அதனால இங்க வந்து படிக்கும். இது மாதிரி 5-6 காலேஜ் இருக்கு எங்க ஊர்ல, தெரியுங்களா? சில காலேஜ் இருந்தாலும் எந்த பக்கம் ஊர் போனாலும் எங்க ஊரை தாண்டி தாண்டா போகணும். வழி மறிச்சு நிப்போம்டா நாங்க. வழியும் போறீங்க, நாங்க அருக்கோட்டை வழியா போ. அதுவும் எங்க மாவட்டம் தான் தம்பி, நாங்க அங்கேயே போய் நிப்போம். பாருங்க, மாவட்டத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, அப்புறம் நான் தூத்துக்குடி எடுக்க வேண்டியது வரும். அதுக்குங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரிப்போர்ட்டுங்க. இதுக்கு அப்புறம் சண்டை விட்டுருக்கீங்க? சாத்தூர் சின்ன ஊர் சொல்லிட்டு இருக்கானே. அது என்ன பெரிய ஊரா? சின்ன ஊர் தான்டா. கேளுங்கண்ணே, ஒரு 10 ஏரியா சொல்றான். 10 ஏரியா சொல்றான். சாத்தூர்லாம் சொல்றான். ஐயோ நான் உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. போங்க, படிக்கிற வேலைக்கு போறேன். சரி, ஆமா நீ யாரு, ஏன் இங்க நிக்கிற? என் ஊர் பேர் போய் சொல்லலாம்னு பார்த்தேன். அவங்க ஊர் போயிருவேன். எந்த ஊரா நீங்க? அதே போல ஐயா, நீங்க அடுத்த ஊருக்கு ஒன்று தரோம். எவ்வளோ நான் வரேன், போறேன்டா. ஐயா இதை பாருங்க, உங்க பையன் சேர்க்கே செய்யல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து காலேஜுக்கு லேட்டா வந்துட்டு இருக்கான். என்னன்னு கேட்டேன், பஸ் கூட்டமா இருக்கு சார், அதான் லேட் ஆகுதுன்றான். ஆனா இவங்க 8:30 பஸ் ஸ்டாண்டு போயிடுறாங்க. போய் எல்லா பொண்ணையும் பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி வராங்க. அதுவும் சுப்பூர்ல வரானுங்க. டைமுக்குள்ள வந்தா என்ன ஆகும்? சரி லெட்டர் எழுதிட்டு சார்ட்டு சைன் வாங்கிட்டு கொடுத்துட்டு ஐயா பஸ் ஏற்றி விடு சரியா? ஒருத்தருக்காங்க. இவன் ஒரு ஆளுன்னு இவன் கிட்ட என்னை நிப்பாட்டி வச்சிருக்க பாரியா இவ்வளவு நேரம். ஒண்ணு இல்ல, ஒரு நாள் சம்பளம் போச்சு. சம்பளம் போச்சு. கை வண்டி பட்டியாரோ லூசு போல, நானே படியில் தூங்கிட்டு தாண்டா இருக்கேன். தக்கரு பாதி சாப்பிட போயா வண்டி பட்டியா? விசிலு அதுல வேலை பிரேக்கம் போட்டா. அப்பா ஆசை தப்பிச்சு ஓடிடும்டா. டிக்கெட்டா? அதான் தற்கொலை 5 எடுக்க மாட்டோம். போலாம், நாளைக்கு இந்த பஸ்ல வருவேன். நான் அடுத்த பஸ்ல வர வேண்டாம். அடியா சுகந்தானே அண்ணே ஒரு அளவு கொடுங்க. தம்பி வடை இல்லை, கிளம்பு. 55 வடை கட்டு. வடையோ தேங்க்ஸ் சேட்டா. அவனுக்கு பப்ஸ் என்ன பாட்டு நான் கிட்ட பிள்ளைலாம் அவங்க வீட்டுக்கு கொடுக்குறேன். தம்பி நீ போய் மலையாளம் கற்றுட்டு வா, அதுக்கு பதில் வடை உண்டு. மலையாளமா? காலேஜ் தமிழ்நாடுல தான் இருக்கு தம்பி. காலேஜ் சேரும் போதே பேருந்து ஓட்டிருக்காங்க, யாரு காலேஜ் நடத்துறாங்கன்னு பார்த்துட்டு சேர்றது இல்லையா? போதும்பி, படையும் கிடையாது. அக்கா மென்டலோ அவன் இவன் மாசம் பேசுறான். அப்பா ஒன் செகண்ட் நான் பார்த்து பேபி கிடைச்சியா? சரி நீ ஃபோன் ரைடு வரேன் காலேஜில் பார்த்து வச்சுக்கணும். சரி. டே மாப்பிள்ள,
மொபைல் என்னால அசால்ட்டாக பேசிட்டு இருக்க. இன்னைக்கு மொபைல் ரைடு வராங்க, தூக்கி உள்ள பதுக்குறாரு. அப்படியாப்பா? ஆமாண்டா, என்னடா காலேஜுக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? திருப்பி சொல்லு சார் சார் நீங்க சாரி சார் சாரி சார். இன்னைக்கு ரைடே கிடையாது, யாரும் அதெல்லாம் கல்வி விடுறீங்க? கிடையாதா? கிடையாதுடா சார் காலேஜ் மட்டும் இதுதான் சார் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்ப நீங்க எப்படி சார் 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 வாங்க சார் வாங்க சார். வங்கையும் தாடியாடா, முடியெல்லாம் வெட்ட மாட்டியா? வாங்கி கட்டுக்கிட்டு ஃபைனை கட்டு இப்போ. தம்பி எங்க போறீங்க? ஐடி கேடுங்க. ஃபைனை கட்டு நீ எடு. ஓ நீ கலெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்குது. சீக்கிரம் என்ன சார்? ஃபைனல் எதுக்கு சார்? நான் பாருங்க கரெக்டாக வந்துருக்கேன், ஐடி கார்டு போட்டிருக்கேன், தாடி இல்லை, ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், ஃபார்மேட் வந்திருக்கேன். எதுக்கு எனக்கு ரீசன் சொல்லுங்க. இப்போ யோசிக்கிறேன்டா. யோசிக்கிறீங்களா? அப்போ காரணமே நமக்கு காசாக தான் வச்சிங்களா? என்னது எதிர்த்து பிரச்சனை இல்லை ஃப்ரெண்டிங் சார்? என்னடா நாசமா சரிங்க வேண்டாம். தம்பி ஃபோனை கேட்டு ஒவ்வொரு பேசிட்டு இருக்கேன். சார் அக்கா சார். அக்கா மாதிரியோ தங்கச்சி மாதிரியோ பேசினேன். அது கேட்டு பையன் கேட்டு இது புதுசு புதுசாக வாங்கினே இனிமேல் நோ பண்ணாத. போனாரே இருக்கிறது சூப்பராக முடிஞ்சிட்டு ஓட்டிட்டாங்க. நான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன்னு பார்ப்போம். மாப்பிள்ள சீக்கிரம் எழுதுடா, ஆனால் வந்துடுவா. தானியோட தாங்க போய் குழி போடுறியா? எல்லாம் போட்டா ஆன்மா குறை வருமாண்டா. அது என் கேமரா போய் சொல்லியிருப்பான். நான் பாத்ரூம் போதை பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ எல்லாம் என்னென்னமோ எழுதிட்டு இருக்க. எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க? சார் கையெடுங்க சார். எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதான் கேட்கிறேன். ரெடியாக அவங்க அஜோ இவங்க இது தெரியல.